अस्सलाम वालेकुम वेलकम टू हनीफ्स किचन இன்னைக்கு நாம 100th ரெசிபி கான்டெஸ்ட்ல நம்ம சப்ஸ்கிரைபர் 3 பேர் சரண்யா மாஷால்லா ரஷ் அவங்க கேட்டிருந்த மட்டன் பிரியாணி நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குதுங்க, போய் பார்த்துக்கோங்க, தர்றேன். பார்த்தீங்கன்னா பிரியாணியை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த மாதிரி நாங்கள் யோசிச்சுருக்கோம். பிகாஸ் நம்ம எல்லாருமே பிரியாணி பிரியர்கள். ஸோ நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் ஒரு கிராண்டான ஒரு ராயல் அரேபியன் மட்டன் மந்தி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. மட்டன் வந்து நல்ல பெரிய பெரிய பீஸா, அந்த 1 கிலோ மட்டன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 பீஸ் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பீஸா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போதான் இந்த மட்டன் மந்தி பிரியாணிக்கு அது கரெக்டாக இருக்கும். நாம இந்த எடுத்து வச்ச மட்டன் பெரிய பீஸை எல்லாத்தையுமே நாம குக்கர்ல போட்டுடலாம். போட்டு அதுக்கப்புறம் நான் 8 பூண்டு பல்லு இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சும்மா ரஃபா கட் பண்ணி இதுல போட்டுடலாம். அதோட அரேபியன் மந்தி மட்டன் மசாலா பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. குங்குமப்பூ 1 பிஞ்ச் போட்டுக்கலாம். குங்குமப்பூ நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க. அது வந்து இந்த மட்டனோட வேகும் போது அதோட ஸ்மெல்லே வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ போட்டு நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 4 கப் எடுத்திருக்கேன். இதை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 7 தக்காளி எடுத்திருக்கேன். நான் இந்த 7 தக்காளியை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிடுறேங்க. இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கேரட் ஒரு ஃபுல் கேரட் எடுத்திருக்கேங்க. இப்போ நல்லா விசில் அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி வெந்திருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோக்கை வச்சு குத்தும் போது நல்லா அது உள்ளே இறங்குச்சுன்னா கறி வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். என்னோட மட்டன் வந்து உண்மையிலே சூப்பராக நல்லா குக்காகி இருக்குதுங்க. நான் வந்து இப்போ மட்டனை தனியாகவும் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியையும் தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மட்டன் தண்ணியை தனியாக எடுத்து வைங்க, இது நம்மளுக்கு ரொம்ப தேவை. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிடுறேங்க. கடாய் வச்சு ஒரு 250 ml ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். 1/4 லிட்டர் ஊற்றிருக்கேங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை 4, கிராம்பு 4, ஏலக்காய் 4, அப்புறம் பிரியாணி இலை 2, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதோட போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. பொதுவாக பிரியாணிக்கு நம்ம வந்து ஜஸ்ட் வெங்காயம் வதங்கினா போதும்னு நம்ம வதக்குவோம். ஆனால் இந்த அரேபியன் பிரியாணிக்கு நம்ம நல்லா ஃப்ரைட் பண்ணிடுவோம் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டே சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. கடைசியில் நம்ம வந்து வெங்காயத்தை பொரிச்சு போட போகிறது கிடையாது. அதனால் நம்ம வெங்காயத்தை இப்போவே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் அங்கே பொரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கறிக்கட்டை எடுத்து அடுப்புக்கு கீழே வந்து கேஸில் வச்சிடுறேங்க. அது நல்லா கங்காகட்டும். இப்போ வெங்காயம் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நான் வந்து அரைச்சி வச்ச தக்காளியை இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளி வெங்காயம் ஒன்றா சேர்ந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம நறுக்கி வச்ச இந்த ஒரு கேரட்டையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மந்தி மட்டன் மசாலா பொடி, இது வந்து ஹோம்மேடு தான். நம்ம இதை எப்படி தயாரிச்சோன்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. மந்தி மசால் பொடி 2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாம் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம்.
இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.5 கிளாஸ். நம்ம 4 கப்பு ரைஸுக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றணும். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி பார்த்தீங்கன்னா 3.5 கப்பு இருக்குது. ஸோ இன்னும் 2.5 கப்பு சேர்த்து 6 கப்பு தண்ணி சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இந்த ட்ரை லெமன் ஒன்றையும் சேர்த்துக்கிறீங்க. ட்ரை லெமன் ஆல்ரெடி நம்ம பிரியாணி மசால் பவுடர்லேயே சேர்த்து அரைச்சிருக்கோம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு தான். ஸோ நான் இது ஒன்று சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இந்த அரிசியும் நான் இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மட்டனுக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ நாம் வந்து இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. அங்கே வேகட்டும். அதுக்குள்ளே நாம் வந்து எடுத்து வச்சு இந்த மட்டனை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலான்டா இதுக்கு மேலே நான் வந்து ஆலிவ் ஆயில் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த மந்தி பிரியாணி மசால் பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இந்த ஆலிவ் ஆயில், இந்த மந்தி பிரியாணி பொடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மட்டனில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி டவா வச்சு 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த ஆலிவ் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் இப்போ மசால் தடவி வச்ச இந்த மட்டனை எடுத்து போட்டுக்கிறேங்க. போட்டு நான் ஜஸ்ட் ஒரு 2 மினிட் 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது ஆல்ரெடி மட்டன் வெந்திருக்கு. நாம் இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணும் போது இது இன்னுமே நல்ல ஃப்ளேவரில் ஸ்பைஸியாக நல்லா இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் பிரியாணியை பார்த்தேங்க. பார்த்துட்டு ஒரு கிளறி விட்டுறேன். இப்போ இந்த அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. இந்த மட்டன் வந்து 2 மினிட் ஆச்சு. இப்போ நான் திருப்பி டர்ன் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். நம்ம கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன் மாதிரி இது வந்து கிரில் மட்டன், தந்தூரி மட்டன் அந்த ரேஞ்சில் வந்து இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம அதனால தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 70% குக் ஆகியிருக்கு. இந்த மாதிரி 70% குக் ஆகியிருக்கும் போது நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ண இந்த மட்டன் எல்லாத்தையும் எடுத்து இந்த பிரியாணியில் சேர்த்துடலாம். இந்த டவாவில் இருக்க எல்லா மட்டன் அந்த ஆயில் எல்லாத்தையுமே நம்ம பிரியாணியில் சேர்த்துடலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து ஒரு தடவை கிளறிடுறேன். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. நம்ம இப்போ ஆலிவ் ஆயிலில் வேறு இந்த ரோஸ்ட் பண்ணதுனால மட்டனை இது சூப்பராக இருக்குது ஃப்ளேவரே. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி, பாதாம், காஞ்ச திராட்சை இது எல்லாத்தையும் நெய்யில் போட்டு நல்லா பொரிச்சிட்டு அதையும் இந்த பிரியாணியோட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எல்லா நட்ஸையும் எடுத்து நெய்யில் போட்டு பொரிச்சேங்க. பொரிச்சு இந்த பிரியாணியோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு நடுவில் ஒரு சின்ன பவுல் வச்சு நம்ம வந்து இப்போ அந்த சார்கோல் வந்து நல்லா கங்காயிடுச்சுங்க. ஸோ அந்த கங்கை வந்து நான் உள்ளே போட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த சார்கோலை எடுத்துடுறேன் வெளியே. இப்போ பிரியாணியை நம்ம ஒரு தடவை நல்லா கிளறிடலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. அந்த கலர்லேருந்து எல்லாமே இப்போ நல்லா ஒரு தடவை கிளறிட்டு நம்ம மேலே வெயிட் வச்சு இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த வெயிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நம்மளுக்கு கமண்டு அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. ரைஸும் நல்லா குக் ஆகி இருக்குது, மட்டனும் நல்லா அருமையாக குக் ஆகி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக நல்லா குக் ஆகி இருக்குங்க. இந்த கடாயில் இருக்க இந்த பிரியாணி எல்லாத்தையும் நான் அப்படியே எடுத்து ஒரு பெரிய பிளேட்டில் வந்து மாற்றிடுறேங்க. இந்த மட்டன் மந்தி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுறதோட ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு நீங்கள் ஒரு குரூப்பாக மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டாதாங்க இதோட ஹைலைட்டேவும் நல்லாயிருக்கும். நாங்களுமே இப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி தான் சாப்பிட போகிறோம். அதனால் ஒரு பெரிய பிளேட்டில் நான் வந்து இந்த மாதிரி மாற்றிடுறேன்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து மாதுளம்பழத்தை இதுக்கு மேலே வந்து தூவிக்கிறலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் இந்த மாதிரி தூவிட்டு அதோட சேர்த்து இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிடும்போது அதுலேருந்து வர லைட்டாக ஒரு ஜூஸி அந்த ஒரு ஸ்வீட்னஸ் இந்த பிரியாணி இன்னுமே உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். நம்ம வந்து ஆனியன் ரைத்தால மாதுளம்பழத்தை தூவிக்கலாம். இது இன்னுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதுளம்பழத்தை தூவிடலாங்க. இப்போ மட்டன் எப்படி குக் ஆகி இருக்குதுன்னு பார்க்கலாம். மட்டன் உண்மையிலேயே சூப்பராக நல்லா சாஃப்டாக குக் ஆகி இருக்குங்க. பார்க்கவே நல்லா கிராண்டாக தான் இருக்குது இது லுக்கா. நம்ம வந்து ஆனியன் ரைத்தால மாதுளம்பழத்தை தூவிக்கலாம். இது இன்னுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதுளம்பழத்தை தூவிடலாங்க. பிரியாணிலையும் பண்ணிடலாம், ஆனியன் ரைத்தாலையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குதுங்க. ரொம்ப ராயலான ஒரு கிராண்டான ஒரு அரேபியன் மட்டன் மந்தி பிரியாணி நம்ம சூப்பராக பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் வந்து போட்டு எல்லாரும் ஒரு குரூப்பாக உட்காந்து இந்த மாதிரி ரவுண்டாக உட்காந்து சாப்பிடும் போது இந்த மட்டன் மந்தி பிரியாணி இன்னுமே ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கிராண்டான ஒரு ராயல் அரேபியன் மட்டன் மந்தி பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.